முருகரை வருஷம் முழுக்க கும்பிட்டாலும் அந்த சஷ்டி அன்னைக்கு கும்பிடுறது ஒன்று விசேஷங்க. மகா கந்த சஷ்டி அன்னைக்கு லாஸ்ட் டே ரொம்ப சிறப்பான பூஜைகள்லாம் கோவில்லையும் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப அழகாக பிளெஸிங்ஸ் கிடைச்ச மாதிரி தான் எங்களுக்கு ஃபீலிங்காக இருந்தது. நிறைய பேர் பிரார்த்தனை வச்சுருந்தீங்க. இந்த வாட்டி எனக்கு கேட்குறத விட நிறைய பேர் எனக்கு வாட்ஸ்அப்லேயும் கமெண்ட்ஸ்லையும் கேட்டவங்களுக்காக ஸ்பெஷலாக இந்த வாட்டி நான் பூஜை பண்ணியிருந்தேன். முருகா எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்குறத விட முருகா நீ என் கூடவே இரு அதுவே போதுன்றதாங்க பெரிய விஷயமா நம்ம கேட்கணும். நம்ம கூட எப்போவுமே முருகர் இருந்தால் நமக்கு எந்த வித கஷ்டமும் வராது, நம்பிக்கையோடு நீங்கள் செய்யுங்க. ஸோ ரொம்ப அழகாக பார்த்தீங்கன்னா பூஜைலாம் நிறைவாக பண்ணிட்டேன். ஆனால் அன்றைக்கி லாஸ்ட் டே அந்த கலசமெல்லாம் எடுத்து வைக்கிறது கொஞ்சம் மனசுக்கு கஷ்டமாக தாங்க இருக்கும். ஆனால் நம்பிக்கையோடு இந்த விரதம் இருங்க, கண்டிப்பாக அதுக்கான பலன் உங்களுக்கு கை மேலே வந்து சேரும். லேட்டாக வந்தாலும் கவலைப்படாமல் வெயிட் பண்ணுங்கள், அதுக்கான பலன் கண்டிப்பாக கிடைக்காம போகாது. கலசத்தை வீட்டுக்கு அன்றைக்கி நான் எடுத்து வச்சுக்கல, ஏன்னா டியூஸ்டே அன்றைக்கி முருகருக்கு ஸ்பெஷலாக. ஸோ வெனஸ்டே தான் எல்லாமே எடுத்து வச்சு ரெடி பண்ணேன். முக்கியமாக அதில் இருக்க தண்ணி ரொம்ப ஸ்பெஷலுங்க. அதில் போட்டிருக்க பொருட்களும் ரொம்ப ஸ்பெஷல். அதை நீங்கள் வீட்டு பூஜை ரூமில் வச்சுக்கோங்க. வீடு முழுக்க தண்ணியை தெளிச்சு. கடவுள் இருக்காருன்றது ஒவ்வொரு உயிரினுக்கும் நமக்கு ஒரு விதமான விஷயங்களை காமிக்கும்ன்றது உண்மைங்க. அதில் பல்லி பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப விசேஷமானதுன்னு சொல்லுவாங்க. வீட்டில் அவங்க சத்தம் விட்டாலும் ரொம்ப நல்லது அப்படின்னு நினைப்போம். ஆனால் கரெக்டாக அந்த மனையெல்லாம் எடுக்கும் போது தான், நான் கேமரா எடுத்துகிட்டு இருக்கும் போது தான் பார்த்தேன். அழகாக அங்கேருந்து வருவாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை. ஒரு மாதிரி உடம்பே சிலுக்குன்னு சொல்லுவாங்க பாருங்க, அந்த மாதிரி ஈவெண்ட்லாம் நடந்தது. சிலலாம் குட்டி குட்டி விஷயம் நம்ம ஹாப்பியாக பாசிட்டிவாக எடுத்துகிட்டு போயிட வேண்டியது. அதை நான் ஏன் சொல்கிறேன்னா, நம்ம எடுத்து வச்சு க்ளீன் பண்ணிட்ட பிறகு கூட நம்ம பார்த்துருக்கலாம். ஆனால் கரெக்டாக முருகர் எடுத்து நான் அந்த படத்தை உள்ளே வைக்கும் போது கரெக்டாக நம்ம கண்ணில் படணுன்றதுலாம் நமக்கே சின்ன சின்ன மிராக்கல்ஸ் மாதிரி தான் இருக்குது. எதாக இருந்தாலும் நான் நம்பிக்கையாக நான் பார்ப்பேன். ஸோ எனக்கு அது ஒரு பாசிட்டிவிட்டி கொடுத்துச்சு. வீட்டில் இருக்க எல்லோரும் தண்ணி தெளிச்சிக்கலாம். வீடு முழுக்க தெளிச்சிட்டு போக நிறைய இருக்கும். அதை வேஸ்ட் பண்ணாமல் செடியில் ஊற்றிடுங்க, கால் படாத இடத்துல போட்டுருங்க. ஏன்னா நிறைய விஷயங்கள் நம்ம அப்படி தூக்கி போட்டுரும், அது பண்ணக்கூடாது. செடியிலே நீங்கள் அந்த மாயில எல்லாமே எடுத்து வச்சுருங்க. அதே போல் அதில் தர்பை ரொம்ப ஸ்பெஷல், அதை வீட்டு வாசலில் வச்சுருங்க. அரிசியை நம்ம ஏதாவது நான்வெஜ் பண்ணாத போது யூஸ் பண்ணிக்கலாம், பொங்கல் அந்த மாதிரி செஞ்சுக்கலாம். பட் சாமிக்கு படைக்கூட சொல்லுவாங்க. கலசத்துக்குள்ளே இருந்த லெமன் வாசனை பொருட்கள்லாம் ரொம்ப ஸ்பெஷலுங்க. முடி போட்டு நீங்கள் வீட்டு வாசலில் வச்சிடலாம், இல்லை நம்ம பூஜை ரூமில் வச்சும் பூஜையும் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு ஃபேமிலி பழக்கம் எப்படி இருக்கும் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.